வணக்கம். இறைத்தேடி சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற கோவில், புதுப்பாக்கம் மலை மேல் அமைந்த வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில். சுமார் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவிலின் மலை அடிவாரத்துல விநாயகர் சன்னதி மற்றும் நவக்கிரக சன்னதி உள்ளது. கஜகிரி மலை அடிவாரத்தில் இருபுறமும் கருடன் மற்றும் ஆஞ்சநேயர் அருள் செய்கின்றனர். ஆஞ்சநேயர் சுமார் 27 அடி உயரம் உள்ளார். சுமார் 108 படிகளை கொண்ட சிறிய மலை பசுமை எழிலுடன் அழகாய் உள்ளது. கருவறையில் 6 அடி உயரத்தில் வலது கையால் அபய முத்திரையுடன், இடது கையில் சஞ்சீவி மலையுடன், ஒரு கால் நிலத்தில் பதித்து மற்றொரு காலை உயர்த்தி பறக்க தயார் நிலையில் உள்ளவாறு காட்சியளிக்கிறார். அனுமன் சன்னதி எதிரில் சீதா, ராமர், லக்ஷ்மணனுடன் அனுமனும் காட்சி தருகிறார். ஆஞ்சநேயர் சன்னதி பின்புறம் ஆஞ்சநேயர் பாதம் உள்ளது. இந்த கோவிலோட புராண வரலாறு என்னன்னா, ராவணனுடன் யுத்தம் செய்தபோது ராவணனின் மகன் இந்திரஜித் எய்த நாகாஸ்திரத்தால் லக்ஷ்மணன் மற்றும் வானக வீரர்கள் மயங்கி விழுந்தனர். அவர்களை காப்பாற்ற அனுமன் சஞ்சீவி மூலிகையை எடுக்க சென்றபோது சஞ்சீவி மலையை எடுத்து வந்தார். அவ்வாறு வரும்போது மாலை வேளையில் சந்தியா வந்தனம் செய்ய இந்த மலை மீது தன் பாதம் பதித்தார். அதனால் வியாச தீர்த்தர் இம்மலை மீது சஞ்சீவி மலையை தூக்கிய நிலையில் ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்தார். இக்கோயிலில் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற மட்டை தேங்காயை ஆஞ்சநேயர் பாதம் அருகில் கட்டுகின்றனர். வீடு கட்ட ராமநாமம் எழுதிய செங்கல் பிரார்த்தனை செய்கின்றனர். பிரிந்த தம்பதியர் சேர, வழக்குகள் தீர அனைத்திற்கும் சிறப்பு வழிபாடுகள் உள்ளது. மலையில் இருந்து பார்த்தால் சென்னை நகரின் அழகிய காட்சியை காணலாம். மலை அடிவாரத்தில் இருந்து வாகனம் மூலமாகவும் உச்சிக்கு செல்லலாம். வண்டலூரில் இருந்து கேளம்பாக்கம் செல்லும் வழியில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் சாலை ஓரத்தில் கோவில் அமைந்துள்ளது. பேருந்து மூலமாகவும் கோவிலின் முன்வாசல் அடையலாம். அனைத்து பிரார்த்தனையும் நிறைவேற வணங்க வேண்டிய வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில். ஜெய் ஸ்ரீராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இறைத்தேடி சேனலில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.